இப்பொழுதும் ஒரு காரியம், எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் ஆவிகள். ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது சத்துருவாயிருக்கிற சாத்தான் அதற்கு விரோதமாய் எழும்புவான். அந்த தேவ திட்டத்தை தடுக்கவும், அந்த தேவ திட்டத்தை திசை மாற்றவும் அவன் பலமாய் கிரியை செய்வான். என்றால் அவன் எழுப்புதலை விரும்பவில்லை. எழுப்புதல் திரளான மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்து விடும், வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி விடும். சாத்தான் அதை விரும்பாதபடியினால் எழுப்புதலுக்கு விரோதமாய் எழும்பி பல காரியங்களை நிறைவேற்றுவான். இதெல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். அதில் சில வசனங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் நல்லது. வேதத்தின் வெளிச்சத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த மாதிரி கள்ள ஆவிகள், இந்த கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், தந்திரமான ஆவிகள், அவைகளை அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் அவைகளுக்கு விலகி சரியான சத்தியத்திலே நடக்க முடியும். அதனால் ஆண்டவர் இதை குறித்து உங்களுக்கு தெளிவாய் பேச சொன்னார். எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள். சபையிலிருந்து தான் அந்த எழுப்புதல் உண்டாகி சபை மூலமாக தேசத்தில் எழுப்புதல் பரவும். அதனால சாத்தானும் சபையை தான் குறிவைத்து தாக்குதல் நடத்துவான். சபைக்குள்ளே தான் கள்ள உபதேசங்களையும் அது மாதிரி பொல்லாத கிரியைகளையும் கொண்டு வந்து அவன் திசை திருப்பும்படியான காரியத்தை செய்வான். இந்த 5 விதமான ஊழியங்களும் எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்டபடியால் இந்த 5 விதமான ஊழியத்திலேயுமே சாத்தான் வந்து தந்திரமாய் கிரியை செய்வான். எழுப்புதலை தடுப்பதற்கு அப்போஸ்தலர்கள் என்று கர்த்தர் பயன்படுத்துகிற அப்போஸ்தலர்கள் எழுப்பினால் கள்ள அப்போஸ்தலர்களை சாத்தான் எழுப்புவான். தீர்க்கதரிசிகள் என்று கர்த்தர் எழுப்பினால் கள்ள தீர்க்கதரிசிகளை சாத்தான் எழுப்புவான். அது மாதிரி சுவிசேஷகர்கள் என்று கர்த்தர் எழுப்பினால் கள்ள ஊழியக்காரரை சாத்தான் எழுப்புவான். அது மாதிரி உபதேசம், நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் பேசினால் அதற்கு விரோதமாய் சாத்தான் கள்ள உபதேசத்தை எழும்ப பண்ணுவான். அதே மாதிரி கள்ள இந்த மெய்ப்பர்களை எழும்ப பண்ணுவான். எல்லாத்திலுமே பிசாசு தந்திரமாய் செயல்படுவான். இதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இயேசுவே அதை எச்சரிப்பாய் சொல்லி இருக்கிறார். சில வசனத்தை உங்களுக்கு காண்பித்து விட்டால் நீங்கள் விழிப்பாய் இருக்க முடியும். இப்ப இயேசு சொன்னதை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்துல உலகத்தின் முடிவுக்கும் இயேசுவின் 2ஆம் வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்ட உடனே இயேசு முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை புரட்டுங்க பைபிள. மேத்யூ சாப்டர் 24 verse 4 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 24:4. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். முதலாவது இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாருங்க. ஒருவனும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கை. ஏன்னா வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவாங்க. கடைசி காலத்தில் ஆண்டோடைய வருகைக்கு முன்னால வஞ்சிக்கிற ஆவி பலமா கிரியை செய்யும். வஞ்சிக்கிற மனிதர்களை சாத்தான் எழுப்புவான். அதனால தான் நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்றார். 11ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 24:11. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்புவாங்களாம். இயேசுவின் பெயரை சொல்லி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இவங்க கையில பைபிளோட தான் வருவாங்க. இயேசுவின் பெயரை தான் சொல்லுவாங்க. இயேசுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க சரியா கவனிக்காட்டா அவங்க வந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை திசை திருப்பி விடுவாங்க. ஜெபெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி அழுதெல்லாம் ஜெபிக்காதங்க, தேசத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதங்க, இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் கிடையாது, இந்த மாதிரி அவசியம் இல்லை, நீங்க பணக்காரனா வாழணும், அதுதான் தேவ சித்தம்னு சொல்லி உங்களை ஜெபத்தை தடுக்கவும் எழுப்புதலை விட்டு பிரிக்கவும் உங்களை திசை திருப்பவும் பிசாசு தந்திரமாக எழும்ப பண்ணுவான். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. இயேசு சொல்ற. அதனால தீர்க்கதரிசனம் சொல்ற எல்லாருமே நீங்க நம்பி விடக்கூடாது, கவனமா பார்க்கணும். வேத வசனத்தின்படி இருக்கிறா, வசனத்துக்கு மாறா ஏதாவது பேசுறாங்களா, நீங்க கவனம் செலுத்தணும். அதே மாதிரி 24:24 மத்தேயு 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியான அற்புத அடையாளங்களை செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கும்படியாக சாத்தான் வந்து பலமாய் கிரியை செய்வானா. அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி இயேசு தெளிவாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அதுல பிரியமானவர்களே, 1 யோவான் 4:1 பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். நல்ல வசனத்தை கவனிங்க. இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க.
இந்த வசனத்தை மனதில் பதிங்க. எல்லா ஆவிகளையும் நம்பாதங்க. பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க, பைபிளை வச்சுக்கிட்டே வருவாங்க, இயேசுவின் பெயரை சொல்லிக்கிட்டே வருவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிற அப்பவே 2000 வருஷத்துக்கு முன்னாலே நிறைய பேர் எழும்பிட்டாங்க. அப்ப இந்த கடைசி காலத்துல இன்னும் நிறைய பேர் எழும்புவாங்க. அதனால எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதை குறித்து சொல்லப்படுகிறது, வஞ்சக ஆவியை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம், 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, கடைசி காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பிசாசனுடைய உபதேசம், வஞ்சிக்கிற ஆவிகள், அதற்கு சிலர் இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போயிருவாங்க. அப்ப ஆண்டவர் மேல உண்மையாய் வைக்க வேண்டிய விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு யெகோவா சாட்சிகள், ஜெகோவா விட்னஸ்ன்னு ஒரு குரூப் இருக்காங்க, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க. அவங்க முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்தால் பைபிளோடு தான் வருவாங்க, இயேசு பற்றி தான் பேசுவாங்க, மெயினாக கிறிஸ்தவங்களை தான் பிடிப்பாங்க, இயேசு பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க, இயேசு இயேசுன்னு. கொஞ்ச நேரம் ஆகி நீங்கள் அவங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்த பிறகு இயேசு ஆண்டவர் அல்ல அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க, இயேசு ஒரு சாதாரண மனிதன் என்று பேச ஆரம்பிப்பாங்க. இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. மாம்சத்தில் வந்த இயேசுவை ஆண்டவர் என்று நம்பாத ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு வேதம் எச்சரிக்கிறாரு. இவங்க தான் அதை கொண்டு வரும், யெகோவா சாட்சி. அவங்க சர்ச்சுக்கு முன்னால போய் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் எழுதியிருப்பாங்க, சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு பெயரை சொல்லி தான் வஞ்சிப்பாங்க, இயேசுடைய பெயரை வச்சுதான் அவங்க அந்த வேலை செய்ய. இயேசுடைய பெயர் சொல்றாங்களே, பைபிள் வச்சிருக்காங்களே, நம்பிராதங்க. நீங்க அறிந்து கொள்ளுங்க, யெகோவா விட்னஸ் சர்ச்சு முன்னால எழுதியிருப்பது கூட அதான் எழுதியிருப்பாங்க. மெட்ராஸ்ல இந்த சர்ச் இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது. இந்த யெகோவா விட்னஸ் என்பது கள்ள உபதேசம், அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவங்க. அதே மாதிரி மார்மன்ஸ் ஒரு குரூப் இருக்கிறாங்க அமெரிக்காவில். இது எல்லாமே அமெரிக்காவில் தான் தோன்றினார். யெகோவா விட்னஸ், மார்மன்ஸ், சாத்தானின் சபை எல்லாத்துக்கும் ஆரம்பம் அமெரிக்கா தான், அங்கிருந்து தான் ஆரம்பிச்சாரு. மார்மன்ஸ்ன்னு இருக்காங்க, பெரிய பெரிய சர்ச்சு கோபுரம் கட்டியிருப்பாங்க. நான் ஒரு மாதிரி அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி போயிருந்த போது, என்ன இவ்வளோ பெரிய கோபுரமாக இருக்குது, மார்மன்ஸ் அப்படின்னாங்க. நான் என்னதான் சொல்கிறாங்க பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஒரு குடும்பத்தார் என்னை கூட்டு போனாங்க. பிரம்மாண்டமான கோபுரம், அவ்வளவு கோடிக்கணக்காக டாலர்ஸ் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் போன உடனே ரொம்ப அன்பாக தான் வரவேற்றாங்க. ஒரு அறையில் கொண்டு போய் வந்தவங்களாம் உட்கார வச்சாங்க, ஒரு வீடியோ ஓட விட்டாங்க. முதல்ல இயேசு பற்றி தான் சொல்கிறாங்க. அதுதான் நம்மளை ஏமாத்துவது, சாத்தானுடைய தந்திரம். இயேசு பற்றி தானே பேசுறாங்கன்னு ஏமாந்து போயிடாதங்க. கள்ள உபதேசம் முதல்ல இயேசு பேரை சொல்லித்தான் வரும், அப்பதானே நீங்க நம்புவீங்க. முதல்ல உட்கார வச்சு இயேசு பற்றி வீடியோலாம் காமிச்சு இயேசு பற்றி பேசினாங்க, புதிய ஏற்பாடுலாம் காமிச்சாங்க. அப்புறம் அது முடிஞ்ச உடனே அடுத்த ரூமுக்கு கூட்டு போனாங்க. அங்க போனா இன்னொரு வீடியோ ஓட விட்டாங்க. அதுல தான் அந்த மார்மன் என்கிற அவர் தான் மேசியான்ற மாதிரி அவங்க கொண்டு வர்றாங்க. அவங்க தனியாக ஒரு பைபிளே எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் அதை நம்ம கையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கள்ள உபதேசத்தை தந்திரமாய் கொண்டு வருவர். அதனால தான் வஞ்சிக்கப்பட்டு போகாதங்கன்னு இயேசு சொன்னார். சாத்தான் வஞ்சகமாய் தந்திரமாய் கிரியை செய்வான். அதனால பைபிளை வச்சுட்டு பேசுற எல்லாருமே தெய்வ ஊழியக்காரன்னு நம்பிராதங்க. இயேசுவின் பெயரை சொல்ற எல்லாருமே சரியான ஊழியக்காரங்கன்னு நம்பிராதங்க. நீங்க எச்சரிக்கையாருங்கன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. நீங்க கவனமா இருக்கணும். அதனால ஒவ்வொன்றையும் கவனமா கவனிக்க வேண்டும். இப்ப 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 16 17 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 16 17 வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயுல, சீர்கேடான வேறு வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால், அதாவது கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர் ஆவார்கள். கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கிறார். கள்ள போதகம் பண்ணுவாங்க, அது கள்ள போதகர்கள் இப்பவும் இருக்கிறாங்க. பைபிளை வச்சு தான் போதிப்பாங்க, பைபிளை தான் கையில் வச்சிருப்பாங்க, இயேசுவின் பெயரை சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வஞ்சகமான கள்ள போதகம் வரும். அதனால நீங்க கவனமா இருக்கணும். தீத்து 3 அதிகாரம் 10-11 வசனம் பாருங்க. தீத்து 3 அதிகாரம் 10 வசனம், வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலைத்தவரி தன்னிலை தானே ஆக்கினை தீர்ப்பு அடைகிறவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. வேத புரட்டர்கள், வசனத்தை புரட்டுறவங்க. சாத்தான் வசனத்தை தான் சொல்லுவான், ஆனா புரட்டி சொல்லுவான், வேறு அர்த்தம் கொடுப்பான். வசனத்துக்கு சரியான அர்த்தத்தை விட்டு வேறு அர்த்தத்தை காண்பித்து நம்மளை குழப்பிடுவாங்க. அதனாலதான் அந்த கடைசி காலத்துல கவனமா இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர்
2ஆம் அதிகாரம் 3, 9, 10 வசனங்களை பாருங்க. மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 பாருங்க, அந்த 9, 10 வசனங்களை பாருங்க. மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. பார்த்தீங்களா, அங்க வசனம் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, விழிப்பாருங்க, வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. இங்கே சொல்றாங்க மோசம் போகாதபடி. நம்மளை மோசம் போக்குற மாதிரி அவங்க நடப்பாங்க, பேசுவாங்க, பேச்சில் அழகா பேசுவாங்க. சாத்தான மாதிரி பேச யாரால முடியாது. அப்படியே தன்னை பரிசுத்தவான் மாதிரி அப்படி பேசுவான். அவன் தான் சாதிக்கிற மாதிரி பேசுவான், ஆனா பெருமையா பேசுவான். இந்த பெருமையா பேசினாலே நீங்க அறிந்து கொள்ளுங்க, பின்னால சாத்தான் இருக்கிறான்னு அறிந்து கொள்ளுங்க. தன்னை புகழ்ந்து பெருமையா பேசுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னால் இருக்கிறது சாத்தான் என்பதை நீங்க விளங்கி கொள்ளலாம். அதனாலதான் மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வசனத்தில் அக்கிரமக்காரனுடைய வருகை 9, 10 வசனத்துல பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்கள். அற்புதம் ஆனா பொய்யான அற்புதமா இருக்கும். அது ஆச்சரியமா தெரியும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தாதான் இது இயேசு செய்வாரா அப்படின்னு கேள்வி கேட்டாதான் நீங்க பார்க்க முடியும். பாருங்களேன், சில காரியங்களை பிரதர் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்க அந்த விலைக்கு சொன்னாங்க. அதுக்கு என்ன, அதனுடைய உண்மையான காரியம் என்னன்னு அப்படி ஒரு தேவ மனிதர் விலைக்கு சொல்லும் போதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை விளங்கும். இது பொய்யான அற்புதம் இல்லை. நமக்கு முதல்ல பார்த்தா இது அற்புதம், அப்பா ஆச்சரியமா தெரியும். நம்ம வேத வசனத்தின் வெளிச்சத்துல ஆவியானுடைய கிருபையில பார்த்தாதான் அதனுடைய காரியம் விளங்கும். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் டீச்சிங்ல எங்க மத்தியில பேசும்போது அது விலைக்கு சொன்னாங்க. நீங்க பாருங்க, இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். கடைசி காலத்துல இந்த மாதிரி உலக காரியத்தின் மேல நம்முடைய எண்ணத்தை திருப்பும்படி, பரலோக காரியத்தை மறக்கும்படிக்கு உலக இச்சையான காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து கத்தரை விட்டு வழி விலக பண்ணுகிற உபதேசங்கள் வரும். நம்ம அதுல கவனமா இருக்கணும். அதனால்தான் கடைசி காலம் இது. இந்த கடைசி காலத்துல சாத்தான் பொய்யான அற்புதங்களை எல்லாம் செய்து ஏமாற்றுவான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம கவனிக்கணும், இயேசு அப்படி செய்வாரா என்பதாக யோசிக்கணும். நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. அவங்க ஒரு ஹீலிங்கோ, ஒருத்தர் பாட்டில் நிறைய தண்ணி அடைச்சி இது இப்போ திராட்சரசமாக மாறுன்னு நானே பார்த்தேன் வீடியோவில். இப்போ திராட்சரசமாக மாறப்போகுது, அது சீல் வச்சதா இருக்கணுன்றாரு, அப்படியே ஷோ காமிக்கிறாரு. ஒரு ஊழியக்காரன்றார் இயேசுவின் நாமத்தினால திராட்சரசம் மாறட்டுன்னு. நானும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கலர்லாம் மாறும் போல. இல்லை, திராட்சரசன்னா இயேசு தண்ணீரை திராட்சரசம் மாறும்போது கலரும் மாறிச்சுல்ல, கலரு மாறிச்சு, அதனுடைய டேஸ்ட் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சுல்ல. அப்போ அதனால தானே திராட்சை ரசம் குடித்தாங்க அங்கே. அப்போ நான் கலர் மாறும் போலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே நானும் அப்படியே பார்த்தா கொண்டு மாறிட்டுன்றாரு. திராட்சை ரசம் மாறிட்டு, என்னங்க அது கலர்லாம் மாறல, தண்ணியாக தானே. உடனே திறந்து நீங்கள் மோந்து பாருங்க, குடிச்சு பாருங்க, திராட்சை ரச டேஸ்ட் வரும்னு 2 பேர்கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் குடிச்சிட்டு ஆமான்றாங்க. அப்போ இது வேடிக்கை இல்லை இது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியம் வெளிப்படுது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இதை. அப்போ சொன்னார் இந்த ஹீலிங், இந்த டெலிவரன்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் இயேசு இப்படிலாம் மேஜிக் பண்ண மாட்டார். நல்ல விலைக்கு கொள்ளுங்க. இது மேஜிக் மாதிரி என்கிட்ட வல்லமை இருக்கு பாருங்க, நான் செஞ்சிடறேன் பாருங்க, என் மேலே இருக்கிற அபிஷேகம்னு தெரியுமா, நான் உட்கார்ந்த சேர்ல நீ உட்கார முடியாது, அபிஷேகம் தூக்கி எறிஞ்சிரும். இந்த மேடையில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் மேஜிக். ஆவியானவரை வச்சு மேஜிக் காமிக்கக்கூடாது. அப்போ அற்புதம் எப்படி நடக்கும்னா, இயேசு எங்கேயாவது நான் அற்புதம் செய்கிறேன் பாரு, எல்லாம் கூட்டிட்டு வா, யார் வரீங்க அப்படிலாம் ஏதாவது பேசினாரா? கிடையவே கிடையாது. இயேசுவை கவனிச்சு பாருங்க. அவர் ஜனங்களை பார்க்கிறாரு, மனது உருகி அற்புதம் செய்தார். அவர் ஜனங்களுக்காக பரிதபித்து அற்புதம் செய்தார். 5 10 5000 பேர் பெற்று கொடுத்தாருன்னா பசியோட இருக்கிறாங்க. அவங்க பசியோட வீட்டுக்கு போகக்கூடாது. அவர் மனதுருகிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்லி ஒரு அற்புதம் செய்து போஷிக்கிறார். திருமண வீட்டில் திராட்சரசம் தீந்து போச்சு, குடும்பத்துக்கே ஒரு அவமானம், குடும்பமே கலங்கி நிற்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இயேசு அவங்கள பார்க்கிறார், மனதுருகிறார். ஐயோ இந்த ஜனங்க, இயேசு எங்கேயும் பெருமைக்காக அற்புதம் செய்ததே கிடையாது. மனதுருகி ஜனங்களுக்காக இறக்கப்பட்டு மனதுருகி தான் அற்புதம் செய்தார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, இயேசு பெருமைக்காக அற்புதம் செய்கிறவர் அல்ல. மேடையில் மேஜிக் காண்பிக்கிறவர் அல்ல. கூட்டுவா, நான் பிசாசு துரத்துறேன் பாரு, நான் இதை சுகமாக்குறேன் பாரு அப்படிலாம் சொல்லி இயேசு செய்ய மாட்டார். பிசாசு பிடிச்சவங்களை பார்த்து மனதுருகுகிறார். ஐயோ இந்த ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்காங்களே, அதுதான் இயேசு. 2க்குள்ள வித்தியாசத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். சும்மா ஒரு அற்புதம் நடக்க மேஜிக் மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லி நீங்க அதெல்லாம் அந்த கடைசி காலத்துல ஏமாந்து போகக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப கடைசி காலத்துல கள்ள உபதேசம் வரும் பாருங்க. அடுத்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 2, 3, 4 வசனத்தை நீங்க பாருங்க.
அதாவது 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 2-3 பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நல்ல கவனிங்க, வசனத்தை தான் அறிவிக்கணும். எல்லா நீண்டிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. வசனம் அப்படிதான், கண்டனம் பண்ணு, கடிந்து கொள். அவங்க மனம் திரும்பணும், பரிசுத்தமா இருக்கணும், கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், நிறைய பேருக்கு இந்த ஆரோக்கியமான உபதேசத்துல இப்ப விருப்பம் இல்லை, நிறைய பேருக்கு சிலருக்கு. அப்ப அதனால செவித்திண உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்கள். நமக்கு ஏற்ற யார் பிரசங்கம் பண்ணுவா? நான் இங்க பக்தியாவும் இருக்கணும், பாவமும் செய்யணும். நான் பக்தியாகவும் இருக்கணும், அங்கே துன்மார்க்கம் எப்படியும் நான் வாழணும், அப்படி நமக்கு போதிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாங்களா? இன்னைக்கு இதை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்கள தான் இவங்க வசப்படுத்துறாங்க. நீ எப்படி இருந்துக்க, இங்கே டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, துதி, அப்படியே கொண்டாடு, ஏசு ஏசு ஏசுன்னு அப்படியே ஏசு பேரை தான் சொல்லுவாங்க. ஏமாத்துறதுக்கு ஏசு பேரு தானே கிடைச்சிது, இது மாதிரி சொல்லுவாங்க. தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற போதகர்களை திரளாய் அவங்க சேர்த்து கொள்ளுவாங்க. அதனால எப்படி இருந்துக்கா, ஏசு அன்பு உள்ளவரப்பா, இவங்க சரியாம சொல்றாங்க. ஏசு எவ்வளவு அன்பானவர், எல்லாத்தையும் மன்னிச்சிருவார், சிலுவையில எல்லாத்தையும் சுமந்துட்டார்ல, ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டவன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதித்தான் ஆனால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களிலும் நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆரோக்கியமான வசனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு மனம் இல்லை. நீங்க கவனமா இருக்கணும். வேத வசனத்தை சரியா நமக்கு சொல்லி கொடுக்கிறவங்க நீங்க அறிந்து கொள்ளணும். அதனாலதான் இந்த மாதிரி கடைசி காலத்தில் வர கள்ள உபதேசம் எதுலெல்லாம் வருந்தீங்க? கிருபையை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, ஜெபத்தை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி, ரட்சிப்பை பற்றி, இது மாதிரி செழிப்பு. ஆண்டவர் நம்மளை எல்லா ஆசீர்வாதம் செழிப்பா வச்சிருப்பாரு, வேற கஷ்டமே கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் கிடையாது, வியாதி கிடையாது, மரணம் கிடையாது. இப்ப அடுத்த உபதேசம் வந்து கொண்டு இருக்கிறாரு. இது நம்முடைய இச்சைக்கு ஏற்ற உபதேசத்தை கொடுத்து மக்களை வசப்படுத்துகிறவர்கள். ஆனா வசனம் சொல்லுது, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதுதான் சரியான உபதேசனே வசனம் சொல்லுது. ஆனா இவங்க தங்களுடைய இச்சைக்கு ஏற்ற ஆட்களை தேடிக்கொள்ளுவார். நல்ல கவனிங்க, எந்த உபதேசமா இருந்தாலும் பரிசுத்தத்தை பற்றியோ, கிருபையை பற்றியோ, தேவனுடைய அன்பை பற்றியோ, ரட்சிப்பை பற்றியோ, செழிப்பை பற்றியோ, ஆசீர்வாதத்தை பற்றியோ, எதை பற்றினாலும் முழுமையா வேதம் என்ன சொல்லுதுன்னு நீங்க கவனிக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு அதுக்கு தப்பான விளக்கம் கொடுத்து உங்களை ஏமாற்ற முடியும். லூக்கா 4 அதிகாரத்தில் இயேசுவை சோதிக்க சாத்தான் வந்தபோது வசனத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லி தான் இயேசுவை சோதிக்க வந்தான். இயேசு வசனத்தினால் அவனை மேற்கொண்டார். வசனம் தெரிஞ்சனால்தான் தான் இயேசு ஜெயித்தார். அப்ப நமக்கு வசனம் நல்லா தெரியணும். ஹோல் பைபிள், அது கிருபைன்னா கிருபை பற்றி முழுமையா வேதம் என்ன சொல்லுது அதை பார்க்கணும். ரட்சிப்புன்னா ரட்சிப்பை குறித்து முழுமையா பைபிள் என்ன சொல்லுது அதை பார்க்கணும். அப்ப ஆசீர்வாதம்னா முழுமையா வேதம் என்ன சொல்லுது அதை முழுமையா பார்க்கணும். ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு தப்பான விளக்கம் சொல்லி நம்மை வஞ்சிப்பதற்கு சாத்தான் தந்திரமா இருக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம ரட்சிக்கப்படுவது கிருபையினால. பாருங்க, எபேசியர் 2:8 எல்லாருமே அதை தான் விசுவாசம். எல்லா ஊழியர்களும் கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுறோம். சந்தேகம், எல்லா பாஸ்டர், பிஷப் எல்லாருமே அதான் நம்ம நம்புகிறோம். வசனம் சொல்லுது, நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது தேவனுடைய கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம். அதே தான். ஆனா நம்ம மனம் திரும்பணும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தான் அந்த இரக்கம் கிடைக்கும், தேவனுடைய கிருபை. அதனால நம்ம மனம் திரும்பி குணப்படணும்னு நம்ம அப்போஸ்தலர் 3:20 சொல்லப்பட்டு இருக்கிறார். அதே சமயத்துல இன்னைக்கு என்ன, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டா அவ்வளவுதான், அப்புறம் நீ எப்படியும் பாவத்துல வாழ்ந்தாலும் ஆண்டவர் ஒன்று கண்டு கொள்ள மாட்டார் அப்படின்ற ஒரு தவறான உபதேசம் சொல்லப்படுவதனால பலர் இந்த நாட்கள்ல அது நல்லா இருக்குது, ஏதோ போனோம், அவங்க சர்ச்சில் போய் டான்ஸ் ஆடினோம், பாட்டு பாடினோம், குதிச்சோம், அப்புறம் இந்த பக்கம் சினிமாவுக்கு போகலாம், இதுக்கெல்லாம் சோதம் குமார பாவத்தை கூட செய்ய துணிகரம் வந்து விட்டது சபைக்குள்ளே சிலருக்கு. அதை கூட அது தப்பு கிடையாது என்ற அளவிற்கு பாவத்தை மூடி மறைக்கிற துணிகரம். ஏன்னு சொன்னா தவறான உபதேசத்தினால் வந்தாரு. மத்தேயு 24:13 வசனம் சொல்லுது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நாள் நீங்க ரட்சிக்கப்பட்டா முடிஞ்சிட்டு நினைக்காதங்க, முடிவு பரியந்த நீங்க நிலைத்திருக்கணும் ரட்சிப்புல. அப்பதான் வருகையில காணப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறாரு.
பிலிப்பியர் 2:12 பாருங்க. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதோடு எல்லாம் முடிந்து போறதில்ல. அந்த ரட்சிப்புல நம்ம அது பூரணப்படுவதற்கு நம்ம பிரயாசப்படணும். என்ன பிரயாசம்? ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும், அனுதினமும் நம்ம பரிசுத்தத்துல வளரணும். அப்படி பிரயாசப்படாம சும்மா நிர்வசரமா முடிஞ்சு போச்சு, இது சாத்தானுடைய உபதேசம். கவனமா இருங்க. அது 2 கொரிந்தியர் 7:1 வாசித்து பாருங்க. பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். அப்போ பரிசுத்தத்தில் ஒரு பூரணம் வரணும். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்பதாக. சரி, சிம்பிளா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுதா? வசனத்தில் இருக்கு, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. யார் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டாலும் பரலோகத்திலே பெயர் எழுதப்படுகிறார். லூக்கா 10:20 இயேசு சொல்றாரு, நீங்க பிசாசு போகுது, வியாதி குணமாதுன்னு சந்தோஷப்படாதங்க, உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. அப்போ பரலோக பாக்கியத்தின் சந்தோஷம் தான் நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற சாதாரண விஷயங்கள் என்று இயேசு சொல்றார். சொல்லிட்டு பிலிப்பியர் 4:3 கூட பவுல் சொல்லும் பொழுது சிலருடைய பெயர்கள் ஊழியத்துக்கு உதவியா இருந்தவங்க பெயரை சொல்லிட்டு அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுன்னு சொல்றார். அப்ப ஜீவ புஸ்தகம் இருக்குது, அவர் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. பவுலுக்கு ஊழியத்தில் உதவி செய்தவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. பிலிப்பியர் 4:3 சொல்லுகிறார். அப்போ ஒரு முறை ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு விட்டால் என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், கிருபை, பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஏன் தெரியுமா? இன்னொரு காரியத்தை வேதம் சொல்லுகிறாரு. யாத்திராகமும் 32:33 கர்த்தர் மோசேயை கூட்டு பேசும்போது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இல்லாதபடி கிறுக்கி போடுவேன். ஆண்டவர் சொல்றார், யார் எனக்கு விரோதமா பாவம் செய்வானோ அவன் பெயரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்ப பெயர் எழுதப்பட்டு விட்டால் கிறுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தையும் பைபிள் சொல்லுகிறது. மறந்துடாதங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், பெயர் எழுதப்பட்டாச்சுன்னு எப்படியும் பாவத்துல வாழலாம் நினைச்சீங்க, கைவிடப்பட்டு போயிருவீங்க. இது தவறான உபதேசம், பிசாசன் உபதேசம், வஞ்சிக்கிற உபதேசம். அப்ப உங்க பெயர் கிறுக்கப்படாம இருப்பதற்கு நீங்க பரிசுத்தம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் போதனை, அதுக்கு தான் பிரசங்கமார், அதுக்கு தான் பாஸ்டர்ஸ் உங்களை சத்தியத்துல நடத்துறாங்க. நீங்க போய் பக்தியில வளரணும், பரிசுத்தத்துல வளரணும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டா மட்டும் போதாது, அது கிறுக்கப்படாமல் இருக்க நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு இன்னொரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 அதை ஜெயங்கொள்ளுகிறவனுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடாதிருப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப கிறுக்கி போடுகிற ஒன்றையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறத வேதத்தில் அறிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, ரோமர் 5:20 பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகுகிறார். இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. அதனால பாவம் செய்ய செய்ய கிருபை பெருகிட்டே இருக்கணும். மனம் திரும்ப வரைக்கும் தான் தம்பி, நீங்க மனம் திரும்ப வரைக்கும் தேவ கிருபை பெருகும். எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு தேவ கிருபை உங்களை ரட்சிப்புகளை கொண்டு வர பிரயாசப்படுகிறாரு. எவ்வளவு பாவம் செய்தாலும் அவனுக்கு மன்னிப்பதற்கு அந்த கிருபை தாங்கும். பாவத்திலே நிலை நிற்பதற்கு கிருபை அல்ல. அதே ரோமர் 6:1-2 வாசிங்க. பாவம் பெருகுகிறது என்பதனால் நாம் கிருபை பெருகுகிறது என்பதனால் பாவத்தில் நிலை நிற்கலாமோ? பாவத்திலே நிலை நிற்கிறவன் கிருபையை போக்கடிக்கிறவன். கிருபையை இழந்து போவீங்க. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்டு விடும். வசனம் சொல்லு, ஏமாந்து போகாதங்க. ஒரு நாள் வருகை நாளிலே நீங்கள் வெட்கப்பட்டு போயிருவீங்க. வசனத்தை கவனமா அறிந்து கொள்ளுங்க. அதனால பாவம் செய்வதற்கு ஒரு பாவத்தில் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கத்தான் கிருபை அல்லாமல் பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுப்பது அல்ல கிருபை. பாவம் செய்யாம நம்மளை பாதுகாக்க தேவன் கிருபை தருவார். அதுக்கு நம்ம தாழ்த்தி வசனத்தை வாசித்து ஜெபிக்க அந்த கிருபையின் மேல் கிருபை பெருகும். இதை அறிந்து கொள்ளுங்க. எபிரேயர் 4:1 பின்வாங்கி போகாமல் கர்த்தருக்கு பயந்திருக்க கடவோம். எபிரேயர் 10:38 பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. அப்ப பின்வாங்கி போகிற ஒரு அனுபவத்தையும் வேதம் சொல்லுது. நீங்க பாவத்துக்குள்ள திரும்ப போனீங்க, விட்டு வந்த பாவத்துக்குள்ள திரும்ப போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனீங்கன்னா உங்களுடைய நிலைமை பரிதாபம். அதற்கு சில உதாரணங்களை பைபிள்ல பாருங்க. 1 தீமோத்தேயு 1:19-20 பாருங்க. பவுல் சொல்றாரு, இமனேயும் அலெக்சந்தரும் நல் மனசாட்சியை தள்ளிவிட்டவர்கள். அவங்க பின்வாங்கி போனாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, ஊழியத்தில் இருந்தாங்க. இப்ப நல் மனசாட்சியை தள்ளிவிட்டார்கள். அவங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, பின்வாங்கி போனவங்க பெயர். இவங்க எப்படி பல்லவத்துக்கு வருவாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான்.
ஆனா இப்போ பின்வாங்கி போயிட்டாங்கன்னு அவங்க பெயரே குறிப்பிடப்படுகிறாரு. 2 தீமோத்தேயு 4:10 பாருங்க. தேமா என்கிறவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஊழியத்தை விட்டு பிரிந்து போய்விட்டான்னு பவுல் சொல்லுகிறார். உலக ஆசையில, உலக இச்சையில அவன் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டான். அப்போஸ்தலர் 5:1 பாருங்க. அப்போஸ்தலர் 5:1 வாசித்தீங்கன்னா, அனனியா சப்பீராள் என்ற 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, தங்களுடைய சொத்துக்களை விற்று ஊழியத்துக்கு கொடுக்க ஆயத்தமானாங்க. அவ்வளவு விசுவாசியா இருந்தவங்க பணத்தை பார்த்த உடனே ஆசை வந்து விட்டாரு. நீங்கள் பொய் சொல்ல துணிந்தது என்னன்னு பேதுரு சொன்ன உடனே விழுந்து செத்தார்கள் என்பதாகவும் வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப விசுவாசி தான், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். புதிர்பாடு காலத்துல ஆண்டவர் வந்து திரும்ப அதனால எந்த பாவம் செய்யலாம் என்பது பைபிள்ல எந்த இடத்துல அனுமதி கிடையாது. அதனால நம்ம பரிசுத்தத்தோட வாழ்வதற்கு அர்ப்பணித்து ஜாக்கிரதையா பண்ணி இந்த கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதபடி நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப கவனமா இருங்க. அது மாத்திரம் இப்ப ஒரு உபதேசம்னா, விசுவாசிகளுக்கு வியாதியே வராது, மரணமே வராது, நீங்க மறிக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஒரு உபதேசம். சரி, மறிக்க மாட்டீங்க, நீங்க நினைச்சாதான் மரணம், உங்களுக்கு மரணமே வராதுன்னு சொல்றீங்கல்ல. கொரோனா காலத்துல வெளியே வந்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல, பேஷண்ட்டுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல. கொரோனா பாதிக்காது, நாங்க சாக மாட்டோம், ஏன்னா நாங்க சாகாமல் தொலைத்திருப்போம், விசுவாசத்துல இருக்கிறோம், அரசாங்கத்துக்கு சொல்லி அதனால எனக்கு மாஸ்க் வேண்டாம், எது வேண்டாம், நாங்க வந்து மக்களுக்கு உதவி செய்யலாம், கொரோனா எங்களை தொடாது, நாங்க சாக மாட்டோம்னு சொல்லி வந்ததுனால ஒருத்தரையும் காணும், எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டவங்க தானே. பிராக்டிக்கலா யோசிச்சுங்க. இந்த மாதிரி தப்பான உபதேசம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு முன்னால ஒரு ஊழியக்காரர் நாங்க வந்து பிரச்சனை பண்ணினார். பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டுவாங்க. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமா மாறி சொல்லிட்டார், விசுவாசிகளுக்கு வியாதி வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது, அது நேச்சுரல் மரணம், வியாதி பெற்றெல்லாம் மறிக்கக்கூடாது, மறிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த உபதேசத்தை கொண்டு போய்விட்டார். அவருடைய உபதேசம் என்ன ஆச்சப்போ, அவருடைய உபதேசத்தவர் தான் வியாதி வரக்கூடாது விசுவாசிக்கு, அவருக்கே வியாதி வந்து மறித்து போய்விட்டார். அப்ப அதனால நாம் வந்து இந்த கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அதனால சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்க சாக மாட்டீங்க. சாத்தானுடைய உபதேசம் அது, நீங்க சாக மாட்டீங்க என்பது. ஆனா யோவான் 11 25 26 நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 11 25 26 வாசிக்கும் போது இயேசு ஒரு வார்த்தை சொல்றார். இதுக்குதான் தவறான அர்த்தம் கற்பிப்பாங்க. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு தவறான விளக்கம் கொடுப்பாங்க, நமக்கு மரணம் இல்லை, சாவு கிடையாது என்பதாக. இந்த வசனத்தை கவனிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நல்ல கவனி, இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எந்தெந்தைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசித்து அவரை ரட்சகரா உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா, இந்த உலகத்துல சரீரம் மரித்தாலும் நம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம். இந்த சரீரத்தை அடக்கம் பண்றோம், அவர் உயிரோடு கூட பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கிறார். மரித்தாலும் உயிரோடு இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறாரு. இரண்டாவது, என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? நம்முடைய ஆத்மா விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டுட்டா ஒரு நாள் அந்த ஆத்மா மரிக்காது. பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டோம். பாவத்திலே மரித்து கிடந்த ஆத்மாவை இயேசு ரட்சித்து அதுக்கு உயிர் கொடுத்துட்டார். இனி ஒரு நாள் அந்த ஆத்மா மரிக்காது. நாம் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் அதுதானே தவிர சரீரத்தில் உயிரோடு இருப்பது அல்ல. நீங்க ஏமாற்றப்பட்டு போயிடாதுங்க. சாக மாட்டோம், மரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதங்க. அப்ப ஆண்டவர் நான் மரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்லாதங்க. அந்த மாதிரி ஒரு உபதேசம் கள்ள உபதேசம். அன்னைக்கு சாத்தானுடைய உபதேசம். ஏவாள்கிட்ட சாத்தான் சொன்ன முதல் வார்த்தையை, நீங்க சாவே சாவதில்லை,
என்பதுதான். இன்னைக்கு சாத்தான் அந்த எக்ஸ்டனுக்கு வந்துட்டான். ஆனால் இந்த கடைசி காலத்துல இந்த தவறான கள்ள உபதேசங்களுக்கு இடம் கொடுக்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. வசனத்தை சரியா நீங்க அப்படி அர்த்தத்தை விளங்கி கொள்ளுங்க. தவறான அர்த்தத்திற்கு இடம் கொடுக்காதபடி. அதுக்கு தான் சொல்றது, நீங்க நல்ல வேதத்தை நீங்க நல்லா ஆராய்ந்து பாருங்க. நீங்க பைபிளை வாசிங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னதை எனக்கு விளங்க பண்ணுன்னு கேளுங்க. அந்த மாதிரி நீங்க அறிந்து கொள்வது நல்லது. கடைசி காலத்துல இந்த மாதிரி வஞ்சிக்கிற ஆட்கள் எழும்பி கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து கேட்க நல்லா இருக்கும். செழிப்பு உபதேசம், நீ செழிப்பா வாழலாம், பரலோகத்தை குறித்து சிந்தையே இல்லாம பண்ணிடுவாங்க. உலகத்துல உனக்கு நீ செல்வம் பெருப்பு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், அதை மட்டுமே சொல்லி இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே சொல்லி பரலோகத்தை மறக்கடிச்சிருவாங்க. ஆனா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல, நம்முடைய வீடு பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை மறக்கடிக்கிற உபதேசம் தான் இந்த கள்ள உபதேசம். உலக அந்த பாவ காரியம், உலக சிற்றின்பம், உலகத்தின் செல்வம் என்று சொல்லி அதுல தான் மகிழ்ச்சி என்று சொல்லி இது வஞ்சிக்கிற கடைசி கால உபதேசம். நீங்க கவனமா இருங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். வசனத்துக்கு செவி கொடுங்க. இப்ப